நினைத்து பார்த்து அவர் எது நினைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆதரவாளர் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இருந்தாலும் நம்முடைய உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அமர்வு தலைவர் ராமசாமி அவருடைய அரசுடனும் நம்முடைய திமுக நகர் ஒரு சிறப்பான அதற்குரிய அண்ணாவின் முன்னேற்றத்திற்கான கோரிக்கை என்கின்ற வகையில் நம்முடைய திமுக நகர் பகுதி தமிழ் மாநில தமிழ் சமாஜத்தினுடைய தலைவர் அந்த கட்சியின் சார்பிலே போயிருக்கிற அன்பு சகோதரி திருமதி முன்குடி ஆம்சான் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரான கூட்டணி வருகின்ற தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியிலே குறுகிய காலத்திலே ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் அமைத்து தந்த நம்முடைய திமுக நகருடைய பகுதிகளுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் எம்பி பரமகுரு மற்றும் விஜி முகுந்தன் கோபால் மற்றும் அருமை சகோதரர்கள் அன்பிற்குரிய அனைவருக்கும் முதலிலே பத்திரிகை சார்ந்த நண்பர்களுக்கும் பெருந்தலாக வருகின்ற நம்முடைய கழக தோழர்கள் மகளிரை சார்ந்த சகோதரிகள் மற்றும் நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே முதலில் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த மாலை வணக்கத்தை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய பிரதமர் அவர்கள் சென்னைக்கு பாண்டிச்சேரி அவரை விமான நிலையத்திலே வரவேற்று இங்கே வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமானாலும் சரி, அந்த தாமதம் என்னடா மைக்கு வச்சிருக்கீங்களோ என்னடா ஒரு தாமதம் பண்ணீங்க இந்த மைக்கு தப்புறீங்க சும்மா இருக்கு ஏன் சுவிட்ச் ஒன்று விளையாடிட்டு இருக்கீங்க. நம்முடைய அரை மணி நேரம் தாமதம் என்றாலும் கூட அந்த தாமதம் ஒரு பெரிய பொருள் அல்ல. ஏன்னா தேர்தல் நேரம் 24 மணி நேரம் கண்ணும் கருத்துமாக ஊர்களுக்கு முன்னே நாங்கள் உழைத்து கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற
நம்முடைய அன்பு சகோதரி திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வாக்குகளை பெற செய்து ஒரு மகத்தான வெற்றியை திருவிக தொகுதியிலே நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்ற சமூகத்தை நம்முடைய கழக தோழர்கள் மகளிர் சார்ந்த சகோதரிகள் தோழமை கட்சி சார்ந்த அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருமே இங்கே பெருந்தலாக ஒன்று கூடியிருப்பதை நாம் நினைத்து பெருந்தலாக ஒன்று கூடியிருப்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சென்னையிலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஆய்வுத்திருந்தா கூட என்ன கண்ட அதிகமாக வாக்குகள் வித்தியாசம் பெறுவாங்க. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக சகோதரி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் நுழைவார்கள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்து ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். நம்முடைய அன்பு சகோதரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த 5 ஆண்டு காலத்தில் சீரழிந்த இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி முழுமையாக அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு சிறப்பான தொகுதியாக நிச்சயமாக மாற்றி காட்டுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறேன். அதற்காக அவர்களுக்கு முழு உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவை முழுமையாக அவருக்கு ஒத்துழைப்பு நல்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கின்றேன். குறிப்பாக நம்முடைய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அவருக்கு அரசியல் வர வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் தன்னுடைய கணவர் மனைவிக்கு பிறகு அவருடைய அந்த கனவு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுப்பது, ஆதிதிராவிட மக்கள் உரிமைக்கு குரல் கொடுப்பது, அவருடைய நலன்களை பாதுகாப்பது, திருவிக நகர் தொகுதிக்கு எந்த காலத்தில் இல்லாத திட்டங்களை கொண்டு வந்து ஒரு மேம்பாடு அடைந்த தொகுதியாக மாற்றி காட்டுவது, இது ஒரு இலக்கு. இன்னொரு இலக்கு என்று சொன்னார், ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்திலே இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு கஷ்டங்கள் இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த குழந்தையை பாருங்கள், எந்த அளவிற்கு அது தன்னுடைய தந்தை இழந்த அந்த சோகத்தில், கணவனை இழந்த சோகத்தில் அன்பு சோகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி ஒரு படுகொலை, ஒரு கோரமாக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிலையில் அதற்கு சட்டம் என்ன சொல்லுங்கள்? பேருக்கு கிட்டத்தட்ட கணக்கு காட்டுறதுக்காக சில பேரை பிடித்து அவர் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இதுவரையில யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த குற்றவாளிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியில சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்ட, படுகொலை சம்பந்தப்பட்ட வெளியேற்கின்ற குற்றவாளிகள் அனைவருமே உள்ளே செல்கின்ற, சிறைக்கு செல்கின்ற ஒரு நிலை சட்டத்தை நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்ற அந்த கடமை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அதற்கு நம்முடைய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் தன்னுடைய அந்த உரிமை குரலை நிச்சயமாக அவர்கள் எழுப்பார்கள். அவர் எழுப்புகின்ற அந்த குரலுக்கு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உறுதியாக அவர் பக்கம் நிற்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர், அதுவும் ஒரு சமத்துவ தலைவர் என்று போற்றப்படுகின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவருக்கே இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பில் என்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண குடிமக்களுடைய நிலைமை என்னோட தயவு நினைத்து பாருங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒருத்தர் திருநெல்வேலியில் அவரு எண்ணெய் கொண்டவர் தான், அவரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய தோழமை கட்சியில் இருக்கிறவங்க இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சா, அதே போன்று மெத்தபெடமின்,
அதே போன்று போதை வஸ்துகள் சர்வசாதாரணமாக மாணவர்கள் கூட இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு புழங்குகின்ற நிலைமை என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது, சட்ட ஒழுங்கு மோசம், அடிப்படை கட்டமைப்பு வசதி மோசம், அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம் எல்லாமே உயர்ந்து போச்சு. இன்னைக்கு அந்தபடி உயர்ந்து மக்களெல்லாம் இன்றைக்கு ஒரு கஷ்டப்படுகின்ற நிலையில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் சொல்றாரு எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்றாரு. யார் நல்லா இருக்கா இந்த ஆட்சியில? இன்னைக்கு கருணாநிதியுடைய அறுவை மையனாக இருக்கின்ற ஸ்டாலின் குடும்பம் தான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஸ்டாலின் குடும்பம் தான் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்டாலின் குடும்பம் தான் இன்றைக்கு கோடீஸ்வர குடும்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? இல்லை ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வேண்டிய அந்த ஒரு நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தினாரா என்றால் இல்லை. இன்றைக்கு ஒரு தோல்வி பயம், அந்த தோல்வி பயம் இன்றைக்கு ஸ்டாலினை பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தோழமை கட்சிகளுக்கும் எதிரான, அதாவது கூட நட்பு கேடாய் முடியும் என்ற அந்த சொற்றொடருக்கு ஏற்ப இப்ப தெரியாது எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்க, அவரோட இருக்கின்ற காங்கிரஸும் சரி, அவரோட இருக்கின்ற கம்யூனிஸ்டுகளும் சரி, அவரோட இருக்கின்ற விசிகாவும் சரி, அவரோட இருக்கின்ற பிற கட்சிகளும் சரி, நிச்சயமாக சேர்ந்து தப்புடா கூடாமற்கு கேடா முடியும் என்ற வகையில் இன்றைக்கு கேடாய் தேர்தலுக்கு பிறகு முடிகின்ற ஒரு நிலைதான் திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு திமுகவுக்கு ஏற்படும். அப்படி இன்றைக்கு மக்கள் ஒரு வெறுக்கத்தக்க, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இந்த ஆட்சிக்கு முடிவு கல்வியாக வேண்டும் என்ற வகையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தீர்மானிக்கின்ற நிலையில் நல்ல ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையாளர்கள் கூட்டணி வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு நம்முடைய கழக அந்த நீதி தலைமையை அமைப்பதற்கு தயாராகிறார்கள். ஸ்டாலின் பேசும்போது பார்த்து நீங்க தேர்தல் அறிக்கை அவர் பேசும்போது மைக்கே கட்டாயி போச்சு, பாத்தீங்களா இல்லையா? மைக்கே கட்டி வச்சு அவர் மக்களே மாறி போச்சு. உண்மையிலேயே அன்னைக்கு மட்டும் இண்டோர் மீட்டிங்ல கேமரா மட்டும் இல்லாம அந்த மைக்கை தூக்கி யார் இந்த சவுண்ட் சர்வீஸ் பண்ணாலும் அவன் மேலே அடிச்சுட்டாரு. அவ்வளவு போகும். ஆனா அப்படியே அடக்கிட்டு ஆனா உள்ள போய் நல்லா டோஸ் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ரூமை சாத்திட்டு ஒரு தூரம் வச்சிருப்பாங்க, பாவம் ஆம்பிள் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, எவ்வளவு நீ போய் சொல்ற அந்த மைக்கு நாங்க போய் சொல்றதுக்கு அளவு இருக்கலாம். அதுவே பார்த்துட்டு அப்பா 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 இந்த மாதிரி அந்த புழுகு, ஆசாய புழுகு, உலகத்திலே சமுதாயத்தில் வருகின்ற புழுகு, கோழி புழுகு, எல்லா புழுகளுடைய மொத்த உருவமே ஸ்டாலின். உன்னை நான் உன் பேச்சை கேட்டுக்கிறது எனக்கே போரிச்சு போச்சுன்றது அது மைக்கே தூக்கி போட்டார். அந்த மைக்கை தூக்கி போட்டார். அப்படி மைக்குக்கே பிடிக்கல யார ஸ்டாலின் போய் சொல்றது பிடிக்கல. அப்ப மக்களுக்கு எப்படி பிடிக்கும்? மக்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இருந்து பணத்தை வசூல் பண்ணி அரசாங்க கருவூலுக்கு போயதெல்லாம் அவங்க குடும்ப கருவூலத்துக்கு போயிடுச்சு. கோபால குடும்ப கருவூலத்துக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. வசூல் பண்றது எல்லாம் கட்டணத்தை எடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு 1000 ரூபாய். நாங்க அப்படி இல்லை, நீங்க 1000 ரூபாய் சொன்னாலும் கூட எப்ப கொடுத்தீங்க? அதை தேர்தல் 2024 வரைக்கும் கொடுத்தீங்க. ஆனா எங்க கட்சியை பொறுத்தவரை உறுதியா சொல்றோம், கழக ஆட்சி இபிஎஸ் தலைமையில் அமைந்து நாங்களெல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு உடனே 10,000 ரூபாய், மாசம் 2,000 ரூபாய். உங்களுக்கு எவ்வளவு? 1000. எவ்வளவு? சத்தம் போட்டு சொல்லுங்க. 1000 ரூபாய். உங்களுக்கு 1000 ரூபாய். கேஸ் எத்தனை? 3. ஃப்ரிட்ஜு 1. இந்த மாதிரி எல்லா பொருளும் ஒரு அரசியல் அறிவு, ஒரு நிர்வாகத்தை நடத்துகின்ற ஆற்றல், நிர்வாகத்தை சமாளிக்கின்ற திறமை அத்தனையும் கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு. கடனை வாங்கினா வரி ஏற்க வேண்டிய அவசியம் இல்லையே. 4 லட்சம் கோடி நம்ம கிட்டத்தட்ட 15 வருஷமா 4 லட்சம் கோடி தான். ஆனா இந்த 5 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ ஊழலாரி கவர்மெண்ட், உருப்படாத கவர்மெண்ட், மக்கள் தலையில கடன் சுமையை ஏற்றி மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு அரசாங்கம்.
அப்படி கடனை ஏற்றிட்டு டாஸ்மாக்லேயே வருமானம் கூடி போச்சு, வரியெல்லாம் ஏற்றி விட்டீங்க எல்லாத்துக்கும், அப்படியே வருமானம் வந்தா அப்ப எதுக்கு நீங்க கடனை வாங்குறீங்க? கடனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கடனையும் வாங்கி உள்ள செலவு பண்ணிட்டு வருமானத்தை ஈட்டிட்டு எல்லா மக்கள் தலையில நீங்க சொல்லிட்டு மக்களை நீங்கிறது ஒவ்வொரு தலையில நீங்க கலக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டே விஷயம்தான். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும் போது அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கும். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்து நிறைவேற்றப்படும். மூணாவது பொறுத்தவரை மக்கள் கஞ்சா இல்லாத தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு, ஈராயில் இல்லாத தமிழ்நாடு, மெத்தபெடைல் இல்லாத தமிழ்நாடு, இப்படி எந்த விதமான போதைப் பொருளும் 100% அளவுக்கு இல்லாத ஒரு நிலையை நிச்சயமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தும். அரசு பொறுத்தவரை அந்த அளவுக்கு உண்மையான நடவடிக்கை இருக்கும். அதே போன்று நம்முடைய சகோதரிகள், நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பே தான் பேசாம என்ன வேலை வாய்ப்பு நீங்க உருவாக்கிட்டாங்க? 3 லட்சம் அரசு பணிகள் காலி இருக்கு. வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து காலி பணிகள் நாங்க நிர்வாகம் நடத்துவாங்க. என்ன நடத்துறாங்க? இப்ப திரும்ப பார்த்தா வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க. அப்போ என்ன சொல்றது போய் தான் நாங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருங்க. அப்ப எதுக்கு திரும்பி வந்து வேலை வாய்ப்பு ஞாபக பயன்படுறாரு அது அதை பார்க்கறது எல்லாருக்கும் வேலை கொடுத்தோம். அதாவது எல்லாரும் வேலை இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு அவசியம் இருக்காங்க. வாய் தமிழ்நாடு வெறும் புத்தலாட்டம் போய் மோசடி இப்படிதான் எல்லா வகையும் நீங்க ஆளுங்க இப்ப வந்து அரசாங்கம் ஆளும் அரசாங்கம் இல்லை, அது பேர் அரசாங்கம் ராபந்த் அரசாங்கம். ராபந்த் அரசாங்கம் மே மாசம் ஏப்ரல் 23 தேர்தல். ஏப்ரல் 23 தேர்தல். கவுண்டிங் எப்போ? 4ஆம் தேதி. 4ஆம் தேதி சாயந்தரமே கோட்டையை விட்டு கம்பி இடையில நிலைதான் வரும். கோட்டையை விட்டு கம்பி இடையில நிலை வரும். அதாவது எதிர்ப்பு போனாங்க 2 பேர். யாரு அவருடைய ஆடியோ ஓடிட்டு ராஜாவும் கிளம்பிடும். அப்படி நம்ம ஊர்ல 2 பேர் சிலைக்கு போவாங்க. யாரு சொல்லுங்க, தோழி போடுறாங்க. எப்படி ராஜாவை கண்மணி சிலைக்கு போனாங்களோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பேரும் நான் பொதுவாக பெரியவங்க பேர் வாயில சொல்ல, இந்த சில்லறைகள் நான் வாயில சொல்றேன். அது நீங்க சொல்றீங்க. அதாவது தெரிவிக்க போறது நம்முடைய பொருட்களை கண்டிப்பா நமக்கு என்னென்ன கேள்விகள் விஷயமா இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய அன்பு சகோதரியாக நீங்க எப்போ வேணா தொடர்பு கொள்வது கண்டிப்பாக உங்களோடு ஒருத்தராக இருந்து நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு ஒரு ஏற்றவராக ஒரு அமைதியாகவும் அதே இடத்துல ஒரு அறிவுபூர்வமாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் அதே போன்ற தொகுதி எந்த தேவைகளை செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்தான் நம்முடைய வேட்பாளர். அவருடைய சின்ன கண்டிப்பா வந்து அவங்க நீங்க வந்து இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கேள்வி நான் நினைக்கிறேன் 20 நாள் ஊர் உலகம் கண் துஞ்சாமல் முழுமையாக வெற்றி கொண்டு குறிக்கானது கொண்டு நீங்கள் உழைத்து சொன்னால் நம்மை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்ததால் அனைத்து அண்ணாவோட முடிவுகளாக உடனே ஒரு அனைவருக்கு அனைவருக்கு
என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து நம்முடைய அருள் சகோதரருக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஜெய் பீம்.